அடியே கொல்லுதே அழகோ அல்லதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் மாலை வானம் நீன்றி காய்ந்திடுதே நெஞ்ச தொட்ட பாடல்ல நினைக்கும் போதல்ல வந்து போற முன்னால ஐயோ 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 கட்டி போடும் காதல்ல விட்டு போக தோணல உன்னை எண்ணி தன்னால ஐயோ ஐயோ ஐயோ. யாரா என்னோட கரியர் பத்தி பேச வராங்கன்னா ஜென்ரலா கேஷுவலா பேசுறவங்க உனக்கு என்னப்பா நீ இப்படிதான் உங்க அப்பா இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ கட்டி வச்சிருக்காரு உனக்கு இதெல்லாம் சொல்லி தருனா சொல்லி தருவாரு நீ ஈஸியா அப்படி ஆயிடுவ உனக்கு என்ன சொல்லிட்டு அதே ஆளுங்களும் நீ அப்படிதான் ஆகணும் என்ன பண்ணி வச்சிருக்காரு இது பண்ணனா வேற என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் பேசுறவங்களே கொஞ்சம் கன்ஃபிளிக்டடா பேசுவாங்க நீ இதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க பட் உனக்கு ஈஸி மற்றவங்கதான் கஷ்டம் அந்த மாதிரி கூட பேசுவாங்க. ஓகே சின்ன வயசுல நான் வந்து இந்த உன்னாலே ஒன்ன சாங்ஸ் நிறைய போட்டு ஆடுவேன் போல இருக்கு. இந்த ஜூன் போனால அதுல ஹலோ மிஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்கும் அதில் போட்டு குதிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஓகே அந்த ஒரு விஷயங்கள் வேலை முடிகிற வரைக்கும் அவரு தூங்க மாட்டாரு. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வீட்டுக்கே வர மாட்டாரு. சம்டைம்ஸ் மார்னிங் ஒரு 6-7 அந்த மாதிரி ஆனாலும் ஆயிடும். பாட்டு ஐ மீன் அவரு என்ன யோசிச்சிருக்காரோ அந்த வேலை முடிஞ்ச மிக்ஸோ ரெக்கார்டிங்கோ வாட் எவர் அது முடிச்சக்கப்புறம் தான் வேற எல்லாமே. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தான் லைக் அப்பாவோட ஆல்பம் தான் எப்பவுமே வண்டியில பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே இந்த பாட்டுலாம் தான் கேட்டு ஆடி பாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க அந்த வயசுல. ஸோ அண்ட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பியானோ கற்றுக்கிறது அந்த மாதிரி கிளாஸஸ் போயிருந்தேன். அண்ட் தென் அரவுண்ட் நான் ஒரு 8th standard நோ ஆக்சுவலி சிக்ஸ்த்தில் இருக்கும் போதே ஐ ஸ்டார்டட் லேப்டாப்பில் அப்பாவோட ப்ரோக்ராம் ஒன்று எடுத்து கொஞ்சம் பண்ணுறது எலக்ட்ரானிக் மியூசிக் அந்த மாதிரி அப்போ பண்ணிருந்தேன். அண்ட் தென் அது அப்புறமா வெறும் மியூசிக் என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சரி பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் எல்லாத்தையும் என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தார். எலக்ட்ரானிக்னு ஆரம்பிக்கும் போது கூட ரொம்ப ஒரு நீஷ் அது யாரும் கேட்கல நான் மட்டும் கேட்டு இருந்தேன். பட் ஏதோ பண்ற புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணுவாரு. நானாவே டிசிஷன்ஸ் தான். இங்கிலீஷ்ல எழுதினது தமிழ்ல எழுதினது ஆப்வியஸ்லி கொஞ்சம் இட்ஸ் லைக் நான் லிரிக் எழுத ஆரம்பிக்க வரைக்கும் அதுக்கு நான் அவ்வளவு அட்டென்ஷன் தரல. அப்புறம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் திரும்பி ரீவிசிட் பண்ணி லிரிக்ஸ்னா இப்படி அதுல ஒரு கணக்கு பிடிக்கிறது. ஸோ அது ஒரு ஃபன்னா இருந்துச்சு. பட் நான் அவ்வளோ ஹெவியெல்லாம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். இந்த சென்ஸ் நான் கொலாபரேட் பண்ண லிரிக்ஸ் தான் முக்கால்வாசி எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி ஐயோ நிற்கிறது இல்லைன்னா ஒரு பையன்தான் ஓகே இன்னும் பார்த்து ஹாய் சொல்வியான்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு சீக்கியா ஏதாவது சிரிக்கிற வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லைன் நான் வந்திருப்பேன். பட் ஓகே எப்போ ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதுனது இங்கிலீஷில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி? 11th இருந்தேன்னா 10th or 11th. ஓகே 10th or 11th எந்த இன்சிடென்ட் அப்புறமா எழுது? இல்லை அப்போ வெறும் எனக்கு ஒரு சாங் பண்ணோன்னு எழுந்தது. அப்புறம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஃபன் டைப் சாங்ஸாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் சேட் சாங்ஸ் எழுத ஆரம்பிப்பேன். அப்போ ஸ்கூல்ல என்னை ரிஜெக்ட் பண்ற கேர்ள்ஸ் பத்தி ஓகே அப்போ அது ஒரு ஃபீல் ஆகி இல்லை உங்களை எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுல என்ன இருக்கு எல்லாத்துலயும் ஒரு குறை இருக்கும்ல. அப்போ என்ன அப்ப நானும் ரொம்ப கிரிஞ்சா இருந்திருப்பேன் போல. ஐ டோன்ட் நோ. ஓகே இப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறமா. அப்படிதான். பட் நீங்க சொல்லும் போது என்ன செய்யணும் ரிஜெக்ட் பண்ண கேர்ள்ஸ் அப்படின்னீங்க. கேர்ள்ஸ் அப்படின்ட்டா நிறைய பேர் அப்படின்ற வரியில வருது. ஆமா பின்ன ஸ்கூல்ல எத்தனை வருஷம் இருக்க போறோம்? அட்லீஸ்ட் 1 ஸ்டாண்டர்ட் இருக்காதா? ஓகே ஸோ அதுல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. நான் ப்ரப்போஸ் பண்ண போய் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. இல்லை எல்லாம் ஒரே கதை தான். ஒரே கதை தான் டிஃப்ரெண்ட் சீனு. கேஸ்ட் மெம்பர் மட்டும் வேற. பட் நான் அதே தான் யாரா பிடிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு கேட்டு கற்றுக்கிறது ஏதா அந்த மாதிரி அவங்க போய் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அவங்க கிட்ட போய் எனக்கு மேலே பெரிய க்ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்றது. அவங்க ரிஜெக்ட் பண்ணுறது ஐ சி அஸ் அ ஃப்ரெண்டோ பிரதர் என்னமா சொல்லிட்டு யூஷுவல். ஓகே இந்த மாதிரி எத்தனை பேர் கிட்ட பண்ணியிருக்கீங்க? என்ன 4-5 இருப்பாங்க. 4-5 ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சியா லிரிக்ஸ் எழுதுறது இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே பட் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். அதை பற்றி சொல்லுங்க. இல்லை என்னோட ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு இந்த ஒரு சாங் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோவில் ஐ வாண்டட் டு டான்ஸ் அண்ட் டூ எவ்ரிதிங் அந்த மாதிரி. அது சின்ன வயசுல இருந்தே தான். பிகாஸ்
இந்த வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு பார்த்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. பிகாஸ் ஆல் தீஸ் ஜஸ்டின் பீபர், ப்ரூனோ மார்ஸ், சார்லி பூத் அப்படி எல்லாம் இருக்காங்க. அவங்க மியூசிக் போட்டால் அவங்களே ஏதாவது வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது காமெடி பண்ணாங்க மேபி. ஸோ எனக்கும் அந்த மாதிரியே நம்ம ஊரில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணலான்னு ஒரு